لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وهاديا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد واله الابرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات اوصيكم واياي اولا بتقوى الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا داود انا جعلناك خليفه في الارض فاحكم بين الناس بالحق ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله الى اخر الايه. وقال نبي الله سيد البشر خاتم الانبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم ما من امير يلي امر المسلمين ثم لا يجهد لهم وينصح الا لم يدخل معه الجنه او كما قال عليه الصلاه والتسليم. آمنا بالله صدق الله مولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் சர்தாரி ஆலம் நமது உயிருக்கு உயிரான உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை ஒருவரும் பிசகாமல் பின்பற்றிய தாவீங்கள் தவத்தாவீங்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சாலிமீன்கள் இதோ இந்த குழப்பமான காலத்தில் கூட அல்லாஹ்வின் ரசூலை மிகச் சரியாக பின்பற்ற வேண்டுமே என்கிற ஆசையிலும் பின்பற்றிக் கொண்டு வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் கிடைக்கட்டுமாகுக. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு குறித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தொடக்கமாக இஸ்லாமிய காணிக்கையான் சலாத்தினை தெரிவித்துக் கொள்வதோடு சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்வது வாஜிபு என்பதை பணியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டவனாக எனது ஜும்ஆ உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க முஃமினீன்களே, ஓரிரு நாளில் நமது இந்திய திருநாட்டின் 75வது குடியரசு தினம் வர இருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட இந்த நாடு மக்களாட்சியாக மக்களுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்ட ஒரு குடியரசாக குடியாட்சியாக ஆனது 1950 ஜனவரி 26ஆம் தேதி. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் ஜனவரி 26ஆம் தேதி, இன்னைக்கு 24, நாளை மறுநாள் 26ஆம் தேதி நாம் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். ஒரு உண்மையை நாம் இங்கே உறக்க சொல்லலாம். சுதந்திர தினத்தை விட கொண்டாட வேண்டிய தினம் என்பது குடியரசு தினம். காரணம், சுதந்திரம் என்பது ஒரு பேப்பர். நாடு சுதந்திரம் அடைந்து விட்டதாக, விடுதலை பெற்று விட்டதாக, ஆதிக்கக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து அது விடுவிக்கப்பட்டதாக கிடைக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் சுதந்திர தினம் என்பது. அதை கொண்டு மாத்திரம் மக்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் அடைந்துவிட முடியாது. அதை கொண்டு மாத்திரம் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்திட முடியாது. அதை கொண்டு மாத்திரம் நமக்கான எல்லா உரிமைகளும் கிடைத்திட முடியாது. அப்படியானால் நாட்டிலே வாழக்கூடிய மக்கள்
சுபிட்சமாக வாழ்வதற்கு, அவரவர்களின் சமய உரிமைகளை பேணி நடப்பதற்கு, அவரவர்களின் கருத்துரிமைகளை சொல்வதற்கான ஒரு ஏற்றமான நாள் என்பது அது இந்த குடியரசு தினத்தில் இருந்துதான் உருவாகிறது. சட்டங்கள் இயற்றப்பட்டு அந்த சட்டங்களிலே மக்களாட்சிக்கான தத்துவம் என்ன என்பதை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு மக்களாட்சியினுடைய தத்துவத்தை உண்டாக்கப்பட்டது 1950 ஜனவரி 26. அப்படி பார்த்தா நாம எல்லாம் ஒரு மக்களாட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஜனநாயக நாட்டில. நமக்கான ஒரு மிக முக்கியமான அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய நாளாக இருப்பது இந்த நாள். மேலான பெரியவர்களே, மக்களாட்சி தத்துவம் என்பது என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நடைபெறுகிற ஆட்சி என்பது ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில மிக உன்னிப்பாக மிக முக்கியமாக பேண வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேலான பெரியவர்களே, முதல் கட்டமாக மக்கள் எல்லோருக்கும் போதுமான ஒரு வாழ்க்கை வசதி உண்டாக்கி தரும். அவரவர்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள், அவரவர்கள் தொழில் முறைந்து தொழிலே இருந்தாலும் கூட நாட்டினுடைய பங்கு என்ன, ஆட்சியாளர்களின் பங்கு என்ன என்று சொன்னால், அதில் வாழக்கூடிய தனது நாட்டிலே தனது பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஆலோசனைகளை தருவது மாத்திரமல்ல, வகைகளை ஏற்படுத்தி தரும். சிறு பெரு குறு தொழில்களுக்கான எல்லா வகையான உதவிகளையும் செய்யும். இதுதான் மக்களாட்சி. யதார்த்தமாக இது முதல் கட்ட பணி. காரணம், வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வாழ்வாதாரம் வேண்டும், ரிசுக்கு உண்ண வேண்டும், உணவு வேண்டும், உடுத்த உடை வேண்டும், உறைவிடம் வேண்டும். இதெல்லாம் பொதுவான வசதியில் வந்துவிடுகிறது. இந்த வசதிகளை ஏற்படுத்தி தருவது மக்களாட்சியினுடைய அந்த ஆட்சி தலைவரின் கடமை. அதே போல பொது சுகாதாரமும் பேணப்பட வேண்டும். வாழுகிறோம், ஆனால் நம்மை சுற்றியுள்ள அந்த சூழல் சுகாதாரமாக இல்லாத பட்சத்தில் அல்லது காற்று மாசுபடக்கூடிய ஒரு நிலையில் இருக்குமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் பொருளை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. உடல் சுகம் என்பது பாதிக்கப்படும். பாருங்கள், நம்முடைய நாட்டினுடைய தலைநகர் டெல்லி. டெல்லியில ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காற்று மாசு ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு தீமைகள், மக்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அதில் உண்டா. எல்லோருமே மாஸ்க் அணிந்து கொண்டு செல்வார். அது திடீரென்று டெல்லிக்கு ஏற்படக்கூடிய நிலை. நாட்டினுடைய தலைநகரத்திலே பொது சுகாதாரம் பாதிக்கப்படுவதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது? மக்களாட்சியை மிக முக்கியமாக தலைவர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் பொது சுகாதாரம் என்பது பேணப்பட வேண்டும். குளங்கள், முட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அதில் தண்ணீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் மிக சரியான முறையில் அதற்கென உண்டான இடங்களில் கொட்டப்பட்டு அதை நெகிழி யாரது நெகிழி அல்லாததா என்பதையெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கும். நான் சொல்வது எல்லாவற்றையுமே பிரதமரே வந்து கவனிக்கணும் சொல்ல. பிரதமருக்கு கீழே பணியாற்றக்கூடிய மக்கள், அது ஊராட்சி மன்ற தலைவர்கள் தொடங்கி ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை உண்டு. பொறுப்புக்கு வருவது மாத்திரம் அல்ல, எல்லோரும் பொறுப்புக்கு வர ஆசைப்படுவோம். ஆனால் வந்த பிறகு அது சம்பந்தப்பட்ட A to Z அது தெரியாமலேயே காலம் முடிந்துவிடும், பீரியடுகள் முடிந்துவிடும். 5 வருஷம் இருந்தாரு, அவருடைய தொழிலுக்கு கீழே என்னென்ன இயங்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் சில தலைவர்கள் இருந்திருக்கிறார். மேலான பெரியவர்களே, அப்படியானால் நமக்கு ஒரு தலைவராக வரக்கூடியவர், மக்களாட்சியிலே வரக்கூடிய நபர் இது போல விஷயங்களை சுகாதாரத்தை அவர் பேண வேண்டும். அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தர வேண்டும். மிக குறிப்பாக குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்தை இலவசமாக்கி தர வேண்டும். இலவசமாக்காவிட்டாலும் பரவாயில்லை, குறைந்த விலையில் மருத்துவ வசதிகளும் கல்வியும் அவர்கள் அதற்கான வசதி ஏற்படுத்தினார். கல்வி இல்லாமல் உலகத்தில் மனிதன் தன்னையும் மேம்படுத்திக் கொள்ள முடியாது, தன்னை சார்ந்த மக்களையும் மேம்படுத்திக் கொள்ள முடியாது. உண்மைதானே? ஒரு மனிதனுக்கு நாலேஜ் ஒன்று இருக்கு. ஒன்றுமே படிப்பதிலே இல்லாத பாமரனாகவே வாழ்ந்து பாமரனாகவே மரணித்தால் அவருக்கு அறிவியல் பேர் ஆகிறார். அவர் ஒரு காட்டுவாசி இருப்பேன். அப்படி வாழ்ந்து மறைத்துவிடக் கூடாது. உலகத்தில் கல்வி ஞானத்தோடு வாழ வேண்டும். அடிப்படை கல்வியில் இருந்து தொடங்கி அதிகப்படியான கல்விகள் வரை ஒரு மனிதன் கற்றுக்கொள்வதற்கு வசதி வாய்ப்புகளை ஜனநாயக ஆட்சியில் செய்து தர வேண்டும். கல்வி என்பது பொது உடைமையாக்கப்பட வேண்டும். அதை வியாபார ஸ்தலமாக ஆக்கி சிலருக்கு மாத்திரம் அது சாத்தியமானதாக, பல
சாத்தியமில்லாத நிலையில் அதை ஆக்கிவிடுகிறார். அதனால்தான் குழந்தை தொழிலாளர்கள் என்கிற அந்த திட்டம் அகற்றப்பட்ட காரணம் என்னவென்றால் குழந்தைகள் அந்த பருவத்தில் கல்வியை கற்பதற்கான முறை என்கிற அடிப்படையில் இப்போ கல்வி மற்றும் மருத்துவம் மக்களுக்கு அது வசதி செய்து தரப்பட வேண்டும். இன்னொரு விஷயம், நாட்டினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாட்டினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாய நிலங்களாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கான வளர்ச்சி. அதை கார்பரேட்டுக்கு தாரை வார்த்துவிட்டு பின்னர் அதிலிருந்து வரக்கூடிய இடையூறுகளை நாம் அனுபவித்து பல அதிலே இறந்து போவதை கேள்விப்படுகிறோம். போபாலிலே இன்னும் கூட அந்த சமீபத்தில் அந்த எரிவாயு விஷவாயுடைய அந்த விஷயத்தை பற்றி நாம் படித்தோம். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் தலைமுறையாக உடல் குறைபாடோடு பிறந்து கொண்டிருக்கிறார். கண்ணிலே மற்ற உடல் உள் உறுப்புகளிலே பாதிப்பு ஏற்பட்ட நிலையிலே அங்கே இன்னும் குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷனில் பிறக்கிறார்கள். காரணம் அந்த விஷவாயு தாக்குதல். அப்படியானால் இயற்கை வளங்கள் என்பது பாதுகாக்கப்படுவது அது ஜனநாயகத்தினுடைய தத்துவம், மக்களாட்சியினுடைய தத்துவம். மிக குறிப்பாக வாழக்கூடிய மக்களுடைய சமயங்கள், அவர்களின் மதங்கள், மார்க்கம் அது பாதுகாக்கப்படும். அது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து. இந்த நாடு என்பது ஒரு சமயத்தாருக்கு சொந்தமல்ல. பல சமய மக்கள் வாழுகின்ற உலகத்திலேயே இந்தியாவினுடைய தனிப்பெரும் பெருமை என்னவென்றால் பன்முக மக்கள் வாழுகிற ஒரு முகமான நாடு, ஒரு முக நாடு. ஆனால் வாழுபவர்கள் பன்முகத்தை சார்ந்தவர்கள், பல சமயத்தை சார்ந்த, பல மொழியை சார்ந்த எத்தனையோ கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இதுவரை அந்த சமய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுத்தான் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது எப்படியோ என்பது உங்கள் கேள்விக்கு நன்றி. மேலாண் பெரியவர்களே, அப்படின்னா சமய உரிமை என்பதும் இந்த மக்களாட்சியினுடைய தத்துவத்தில் அவரவர் வாழும், அவரவர் யாரை பிடித்திருக்கிறதோ யாரை கடவுளாக நினைக்கிறாரோ அந்த கடவுளுடைய கொள்கையில் ஒரு வாழ்வு இருக்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் இருப்பார்கள், பெரும்பான்மை மக்கள் இருப்பார்கள். அது எல்லாரும் தான், எல்லாரும் ஒரே எண்ணிக்கையில் இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. அப்ப பெரும்பான்மை மக்களால் சிறுபான்மை மக்களுக்கு இடையூறுகள் நோவினைகள் வந்துவிடக் கூடாது. நான் சொல்வது ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு காலம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மக்களுடைய வாழ்வாதார வசதிகளை தொடங்கி பொது சுகாதாரத்தினுடைய மேம்பாட்டினை தொடர்ந்து இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுவதற்குரிய சிந்தனைகளை தொடர்ந்து கல்விகள் மற்றும் மருத்துவங்கள் இலவசமாக்கப்படுவது அல்லது குறைந்த விலையில் மக்களுக்கு விநியோகிக்கப்படுவதை தொடர்ந்து சமய உரிமைகளும் சிறுபான்மை மக்களின் நலன்களும் அது கிடைக்கப்பெற வேண்டும். அவர்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு இதெல்லாம் கொண்டதுதான் ஒரு ஜனநாயக ஆட்சி. மேலான பெரியவர்களே, இதுவரை நாம் தெரிந்த இந்த தலைப்பு செய்திக்கு கீழே இஸ்லாமும் இந்த உலகத்திலே ஆட்சியை நிர்வாக பொறுப்பை மிக அற்புதமாக வீழ்ச்சிகிறது. நான் இங்கே ஒரு கிளை தலைப்பை உண்டாக்கியுள்ளேன். இஸ்லாம் கூறுகிற மக்கள் ஆட்சி என்று நாம் ஒரு பொது தலைப்பின் கீழ் பேச வந்தாலும் கூட ஒரு கிளை தலைப்பை நான் உங்களுக்கு உண்டாக்கி சொல்வேன். இஸ்லாம் என்பது அது 2 சக்கரத்திலே பயணித்த ஒரு மார்க்கம். 2 சக்கரத்தில் பயணிக்கிறது. ஒரு சக்கரம் என்பது ஆன்மீகம் என்று சொன்னால் மற்றொரு சக்கரம் அரசியல், பாலிடிக்ஸ். இரண்டையுமே அல்லாஹ்வை நெருங்கும் வழிகளாக தான் கற்றுக் கொடுத்தது. யாரும் தவறாக விளைவிடக்கூடாது. அரசியலில் பயணிப்பவர் நரகம் செல்வார் என்றெல்லாம் விளைவிடக்கூடாது. அரசியலில் பயணித்த எத்தனை அரசர்கள், எத்தனை ஹலீஃபாக்கள் சுவனத்தின் சோபனத்தோடு துன்யாவில் வாழ்வார்கள். இஸ்லாமிய பெரியவர்களே, இப்ப இஸ்லாம் என்பது அதற்கு ஒரு சக்கரம் ஆன்மீகம். ஆன்மீகம் என்று சொன்னால் இபாதத்திலே நாம் அதை உள்ளடக்கிக் கொள்ளலாம். தொழுகையில் தொடர்ந்து ஒவ்வொன்றுமாக ஆன்மீகத்தை இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி பேசுகிறது. ஏன்னா பெரியவர்களே, ஆன்மீகம் என்று சொன்னால் நம்முடைய வழிகாட்டும் வேதமாக அல் குர்ஆன் ஷரீஃப். அந்த அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிற விதத்தில் வாழ்வதிலே முதல் கட்டம் ஆன்மீகம் தான். கொள்கையை சரி செய்து கொள்வது அக்காய்ப்புகள் என்று சொல்வோம். நம்முடைய கொள்கைகள் அது சரியான முறையில் ஒரு நீதமான முறையில் அதை நாம் நடுநிலையான முறையில் நாம் அமைத்துக் கொள்வது. அதே போல குர்ஆனுடைய அடுத்த கட்டம் என்று சொன்னால் வஅமிலு ஸாலிஹாத் வல்லதீன ஆமனு ஈமான், அதே அக்காய்து கொள்கைகள். இரண்டாவது அமிலு ஸாலிஹாத், சாலிஹான் அமல்கள் செய்து வாழ்வது. சாலிஹான் அமலின் தொடக்கமாக இருப்பது தொழுகையில் தொடர்ந்து இபாதத். மேலான பெரியவர்களே, ஆன்மீகம் என்கிற அந்த பாட்டையிலே குர்ஆன் சார்ந்த பணிகள், குர்ஆனின் படி ஒழுங்கி வாழ்வது என்பது மிக முக்கியம். தொழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு குர்ஆன் தொழுங்கள் என்று சொன்னதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ கற்றுத் தந்தார்.
சஹாபாக்கள் கற்றுத்தந்த பிரகாரம் தொழுதார்கள். இது நபி வழி தொழுகை. நபி வழி தொழுகை என்கிற அடிப்படையில் தொழுகையை கற்றுக் கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம். ஆன்மீக பணிகளில் பிரதான பணி. அதே போல குர்ஆன் என்பது அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் தொகுக்கப்படாமல் எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இதுபோல ஒன்றிணைக்கப்படவில்லை இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஹயாத்திலே ஹதீஸை தான் எழுத வேண்டாம் என்றார்கள். குர்ஆனோடு கலந்துவிடும் என்கிற அச்சத்திலே குர்ஆனை எழுதும்படி சொன்னார்கள். எழுதப்பட்டது. அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த பொருளையை குர்ஆனுடைய வசனங்களை எழுதி வைத்துக் கொண்டார். குர்ஆன் எழுதப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அல் குர்ஆன் எழுதப்பட்டது. அந்த எழுத்து பணி என்பது பிரதானமான காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறார்கள். எத்தனை நபருக்கு மனத சக்தி இருக்கும்? எல்லோரும் அதை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே கடைசி அட்டல் மௌத் வரை அந்த வசனத்தை மனதில் வைத்திருக்க முடியுமா? மெமரியில் வைத்திருக்க முடியுமா? முடியாது. அப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதும்படி சொன்னார்கள். எழுதப்பட்டது. ஆன்மீக பணியில எப்படி தனி மனிதனுடைய தொழுகை உட்பட அமல்களை செய்கிறாரோ அதே போல குர்ஆனுடைய பணி, குர்ஆனை எழுதக்கூடிய அதை ஒரு கட்டத்தில் தொகுத்து 2 அட்டைக்குள் ஜுஸூகளாக, சூறாக்களாக, வசனங்களாக அதை பிரித்து எழுதக்கூடிய ஒரு அழகான பணியை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதை செய்து தந்திருக்கிறார். நமது ஊருக்கு கூட அதில் ஒரு பெருமை உங்களுக்கு தெரியும். உள்ளூர் மக்களுக்கு நன்கு தெரியும். நமது ஊருக்கும் கூட குர்ஆனுடைய அந்த விஷயத்தில் ஒரு தனிப்பெரும் பெருமை பாரம்பரியமும் உண்டு. நமது ஊரிலே மிக பழமையான அல் குர்ஆன் ஒன்று இருக்கிறது. நமது ஊரில் அதற்கான வருஷங்களை ஏகப்பா தொல்லியல் துறைகள் நமக்கு சொல்லித் தரும் போது அதற்கு 14 நூற்றாண்டுகள் அது பழமையானது என்கிறார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் உள்ளது என்று சொல்கிறார்கள். 14 நூற்றாண்டுகளை தாண்டிய ஒரு பழமையான குர்ஆன் நம்முடைய ஊரில் இருக்குது. இப்படி பார்த்தால் நாம் எல்லோரும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் தான். பாரம்பரிய இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்பதற்கான அடையாளம். அதனுடைய பேப்பர்ஸ்கள், அதனுடைய எழுத்துகள் கையால் எழுதப்பட்டவர்கள், அது வந்த அந்த பாக்ஸ், இந்த பாக்ஸிலே வந்ததும் அது கூட அதிலே உலோகங்கள் இருந்தால் 68 உலோகங்கள் இருப்பதாக கூட தொல்லியல் துறை பேசுகிறது. மேலான பெரியவர்களே, நாம் ஒரு தகவலுக்காக சொல்கிறோம். காரணம், இஸ்லாம் என்பது ஆன்மீக பணியிலே நம்மை கற்றுக் கொடுத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அதை கற்றுத் தந்தார்கள். எழுதும்படி சொன்னார்கள். ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு கணம் கற்பனையை செய்து பாருங்கள். ஒருவேளை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கு அனுமதித்திருக்காவிட்டால் இன்று நமக்கு குர்ஆன் முழுமையான முறையில் கிடைத்திருக்கிறார். எத்தனையோ ஆயாத்தி தன் வசனங்களை மக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். அதை எழுதும்படி பணித்தார். அந்த எழுத்து பணி தொடர்ந்து இன்றும் கூட குர்ஆனுடைய குழந்தைகள் நமக்கு அச்சிடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆக குர்ஆனுடைய அந்த மகத்தான பணி அது ஆன்மீக பணியில் உள்ளது. ஒரு பக்கம் இஸ்லாம் என்பது ஆன்மீகத்தை குறித்து மிக அழகாக தெளிவாக பேசுகிறது. யாரும் தனக்கு இபாதத்துகள் விஷயத்திலே, தனக்கு வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே மார்க்கத்தில் தெளிவு இல்லை என்று சொல்லிட முடியாது. இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணுமா, இமாம்கள் தங்களுடைய இஜ்திஹாதை கொண்டு, தங்களுடைய அதீத முயற்சியை கொண்டு அந்த சட்டங்களை நமக்கு இலகுவாக்கி தந்தார்கள். குர்ஆனுடைய பணியிலே குர்ஆன் சொல்லக்கூடிய அகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுதல் என்பதை இலகுவாக்கி தந்தார்கள். ஒருவேளை இமாம்கள் தங்களுடைய பணியை செய்திருக்காமல் மறைந்திருந்தால், என்னை போல நோக்கமே இல்லாமல் வாழ்த்திருந்தார்கள், நமக்கு இதுபோல மதுஹபுகள் கிடைத்திருக்குமா? அழகான சட்டங்கள் கிடைத்திருக்குமா? ஒரு மனிதர் வாழ்வதற்கு இலகுவான சட்டத்திட்டங்கள் ஒரு மதுஹபில் இல்லாவிட்டால் மற்றொரு மதுஹபில் இருக்கிறது. அது சேர்ந்து வாழ்வதாகட்டும் அல்லது ஒரு வேலை விலகக்கூடிய சூழல் வந்தால் விலகுவதாகட்டும், இப்படி எல்லா நிலையிலும் ஆன்மீக பணி என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்து ஒரு அழகான ஒரு விஷயம். அதே போல இஸ்லாமிய பெரியவர்கள், அதே போல இஸ்லாம் அதனுடைய மற்றொரு சக்கரம், அது அரசியல் நிர்வாகப்படும். ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மக்களுக்கான சகல வசதிகளை எப்படி பெற்றுத் தர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லும். அடிக்கடி நாம் பயானிலே அதற்கு செய்த அவைகுல் சத்தாபரதி தன்னுடைய ஆட்சியில் நடந்த பல்வேறு வகையான மக்களாட்சி தத்துவத்தை நாம் அடிக்கடி சொல்ல கேட்டிருப்போம். அவர்கள் எப்படி செய்தார்கள், அப்படி செய்தார்கள். அதில் அவர்கள் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை பெற்றுத் தருவதிலே மிக முயற்சியை மேற்கொண்டார்கள். ஒரு கருத்தின்படி அவர்கள் தான் முதலில் சதீபாக்களிலே இரவிலே நகர்வாரம் வந்து மக்களின் நிறைவுரைகளை அறிந்து கொண்டிருந்தார். நமக்கு ராத்திரிலாம் வர வேண்டியதில்லை. பகலிலேயே நம்முடைய
கீழே போனோம் இதை மேல போனோம் அந்த அரசியல்வாதிகளுக்கு கை. இப்போ அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சியில நகர்வலம் சென்று மக்களின் நிறைவழிகளை தெரிந்து கொள்வார். அப்படி ஒரு தடவை தன்னுடைய அடிமை தன்னுடைய பணியாளர் அஸ்லாம் ரலியல்லாஹு அன்ஹு அவரை அழைத்துக் கொண்டு போகும்பொழுது மதீனாவுடைய அவுட்டரிலே ஒரு 3 மைல் தொலைவில் ஒரு கூடாரத்திலே லைட் எரிந்து கொண்டிருந்தது. என்ன ஏன் இருக்கு தெரியலாம் என்று விட்டே போய் பார்க்கிற போது அங்கே ஒரு பெண்மணி அடுப்பை மற்ற வைத்து அதிலே ஒரு சட்டியை வைத்து ஏதோ அகப்பையை கொண்டு கிண்டி கொண்டிருக்கிறார். பக்கத்திலே குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார். இவங்க போய் இவங்க யாருன்னு தெரியாது. இந்த அம்மா கொஞ்சம் தொலைதூரத்தில் உள்ள ஒரு 2வது கொஞ்சம் தன்னை தெரியாது போல இருட்டிலே செய்திருக்கிறார். இப்பொழுது போல அங்கே விளக்கு வசதிகள் எல்லாம் கிடையாது. தன்னை யார் என்று அவர்கள் காட்டிக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு உமர் கத்தாபுக்கு தெரியாது. கேட்டாங்க, என்னமா விஷயம்? அந்த அம்மா சொல்லிச்சு, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பசியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுகளுக்கு உணவாக கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. சும்மா சட்டியில அடுப்புல சட்டியை பற்ற வைத்து தண்ணீரை ஊற்றி அப்படியே என்னமோ சமையல் செஞ்சு கொண்டிருப்பது மாதிரி ஒரு பாவனை செய்கிறேன். கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையை பார்த்து தூங்கி சமைக்க லேட்டா போல நம்ம தூங்கிட்ட அம்மா இருந்து விடுவாங்க நம்பிக்கையில தூங்கிடும். அதற்கு பின்பு நான் அப்படியே என்ன செஞ்சுட்டேன், நான் படுத்து செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டமா அவங்க சொன்னாங்க, ஏன் அந்த விஷயத்தை நீங்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக அமீர் உமர் கத்தாபுடைய காலத்துக்கு கொண்டு போகக்கூடாதா? இல்லை இல்லை, நான் அவரை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிடலாம் என்று இருக்கிறேன். அவருடைய ஆட்சிக்கு கீழே ஒரு பெண்மணிக்கு ஒரு குடும்பத்திற்கு உடல் இல்லாமல் கஷ்டப்படுகிற போது எப்படி அவர் இதை தெரியாமல் இருந்தார்? இந்த தேவையை அவர் நிறைவேற்றி தந்திருக்க வேண்டுமா இல்லையா என்று அந்த பெண்மணி ஆவேசப்பட்ட போது ஒரு புத்தகம் சொன்னார்கள், அவருக்கு எப்படிமா தெரியும்? இங்க இருந்த குடிசையில உனக்கு உணவு இல்லை என்பது அவருக்கு எப்படி தெரியும்? அந்த அம்மா திரும்ப கேட்டது, ஒரு தனி நபர் ஒரு தனி குடும்பத்தினுடைய நிலையை தெரியாத ஒருவர் எப்படி ஆட்சியாளராக இருக்க முடியும்? அந்த காலத்துல கவர்னர்கள் இருந்தார். ஆனா மதீனாவை சுற்றியுள்ள பகுதிகளை உமர் கத்தாப் தான் தனி பெரும்பான்மையாக ஆட்சி செய்கிறார். அதற்கு பின்பு பல பகுதிகளுக்கு பல தேசங்களுக்கு கவர்னர்கள் அனுப்பப்பட்டது. பின்பு உமரதிகாரர்கள் வேகமாக தன் அடிமையை அழைத்து வந்து மதீனாவிலே அந்த உணவு களஞ்சியத்தில் இருந்து உணவுகளை எடுத்துக் கொண்டு சென்று அவர்களுக்கு சமைத்து கொடுத்து அவர்கள் சாப்பிட்டதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து வந்தார்கள் என்று வரலாறு மீண்டு கொண்டே போது வரலாற்றை சொல்லக்கூடிய இடமல்ல. மேலான பிரிவுகளே, பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகளை பெற்றுத் தருவதிலே உமரதிகாரர்கள் தனிப்பெரும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்ததை பார்க்கிறோம். அதேபோல நாட்டின் வளம் பெறுகிறது, நாட்டினுடைய அசல் வசதிகள் பெறுகிறது என்பதிலேயும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தனிப்பெரும் முன்னுதாரணம். ஷம்சுத்தீன் அல்தமஸ் சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமஸ் என்கிற மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய மன்னர் டெல்லியிலே ஆட்சி செய்தார். அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது டெல்லி என்பது சீர்குலைந்து கிடந்தார். கொள்ளையர்களுடைய அந்த கொள்ளை செயலால், அதேபோல அதற்கு முன்னால் பல படையெடுப்புகளால் டெல்லி என்பது மிகப்பெரிய ஒரு நிலை தழுவாக சீர்குலைந்து கிடந்தது. அதை அவர்கள் அந்த நாட்டின் வளத்தை பெருக்கும் விதமாக கட்டிடங்கள் மற்ற கல்லூரிகள் என்கிற அடிப்படையில் அந்த வசதியை ஏற்படுத்தி தந்தார். அவர்கள் 1211 கிபி 1211 சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்தியாவை ஆண்டவர்கள் டெல்லியினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அவர்கள் வித்திட்டார். அதற்கு பின்பு வந்த முகலாய மன்னர்கள் அவர்கள் இன்னும் அதை மேம்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த ஷம்சுத்தீன் அல்தமஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆட்சியில் தான் டெல்லியை சுற்றி உண்டான மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புகள் போடப்பட்டது. எந்த அளவுக்குன்னா, அந்த நேரத்திலே ஜெங்கிஸ்கானுடைய அந்த படை, மங்கோலியர்களின் படை இந்தியாவுக்கு வெளியில் உள்ள பல நாடுகளை அது வந்து சூறையாடினாலும் கூட அந்த ஜெங்கிஸ்கானுடைய படையினால் இந்தியாவிற்குள் நுழைய முடியாமல் போனதற்கு காரணம் சுல்தான் ஷம்சுத்தீன் அல்தமஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த ஆட்சி நிர்வாகம். இஸ்லாம் எப்படி நிர்வாகம் செய்வது என்பதை மிக அற்புதமாக கற்றுத்தது மேலான. அதே போல இன்னைக்கு நாட்டினுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய, ஏன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதனால், ஒரு குடும்பத்தில் இருந்து தொடங்கி மிக பெரும் சேதத்தை விளைவிக்கக்கூடிய அந்த மது விற்பனை, மது அருந்துதல் என்கிற அந்த செய்தி, இன்னைக்கு அதற்கான ஒரு பூரண மது விளக்கை இந்த அரசாங்கம் கொடுக்க முடியும். அரசே அதை விற்பனை செய்து அதில் எல்லாமே ஓட்டி மது என்பது நாட்டிற்கும் கேள்வி, வீட்டிற்கும் கேள்வி, குடும்பத்திற்கும் கேள்வி என்று சொன்னாலும் அதுல ஒரு சாதனை. பொங்கல் விடுமுறையில் இத்தனை கோடி, தீபாவளிகளில் இத்தனை கோடி என்றெல்லாம் நாம் பேப்பரில் பார்க்கும் போது மக்கள் ஆட்சி, மக்களை கெடுக்கிற ஒரு பொருளை விற்பனை செய்வதில் எப்படி நாடு முன்னேற முடியும் என்று யோசிக்கும். மேலான பெரியவர்களே, அந்த பூரண மது விளக்கை இந்தியாவிலே அலாவுத்தீன் கில்ஜி என்கிற இஸ்லாமிய மன்னர் அதை நடைமுறைப்படுத்தினார்.
அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மது அருந்தும் பழக்கம் இருந்தது. அதன் மூலமாக அவர் பாதிக்கப்பட்டதால் அதனுடைய தீமையை உணர்ந்து அதை மக்கள் மத்தியிலே உடைத்தெறிந்து வாழ்க்கையை உடைத்தெறிந்து இனிமேல் அல்லாஹ்வின் சத்தியமாக நான் மது அருந்த மாட்டேன் என்று அந்த அலாவுதீன் கில்ஜி சொன்னதோடு மாத்திரமல்ல, நாட்டிலே மது விலக்கை அமல்படுத்தினார். காய்ச்சலையும் தயாரிப்பதையும் சேர்த்து முற்றுக்கட்டையிட்டு அப்படி செய்யக்கூடிய நபர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று சொன்னார். இப்படி நான் சொல்வது மக்கள் ஆட்சி தத்துவத்திற்கு இஸ்லாம் காட்டுகின்ற ஒரு நிர்வாகம் சொன்னால் அந்த நிர்வாகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நாம் நமக்கான தேவைகள் எப்படி, அந்த நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புகள் என்பதைதான் நாம் யோசித்து பார்க்கிறோம். மார்க்கம் அதை மிக தெளிவாக சொல்லுங்கள். அது சிறிய நிர்வாகமாகட்டும் பெரிய நிர்வாகமாகட்டும், நாட்டை ஆளுகிற நிர்வாகமாகட்டும், ஒரு ஸ்தாபனத்தை ஆளுகிற நிர்வாகமாகட்டும், ஒரு நிர்வாகம் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்திற்கு உண்டான முழு ஒத்துழைப்பு மக்கள் கொடுக்க வேண்டும். நிர்வாகம் சொல்லுகிற விஷயத்திற்கு மக்கள் கட்டுப்பட வேண்டும். எப்படி நாட்டினுடைய பிரதமர் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார், நாம் அதை பின்பற்றுகிறோம். இத்தனைக்கும் மதத்தால் மொழியால் மாறுபட்டிருந்தால் ஒரு நாடு என்று வந்துவிட்டால் நாட்டின் தலைவர் தான் நம்ம எல்லோருக்குமான தலைவர். அவரின் உத்தரவுகள் பேணப்பட வேண்டும், அவரின் உத்தரவுகள் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஆசையில் எல்லோருமே இருக்கு. நாட்டில் எனக்கு எத்தனை சட்டங்கள் சிவில்கள் உள்ளதோ அதிலே நாம் இஸ்லாத்தை நுழைப்பதில்லை. பிரசனத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தை நுழைத்து நாம் பார்க்கிறோமே தவிர மற்ற சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாடு என்ன சொல்கிறது அப்படி நாம் வேண்டும். அப்போ எப்படி இஸ்லாம் நமக்கு அளவான வழிமுறையை காட்டுகிறது என்னவென்றால், ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய நாம் அந்த நிர்வாகத்தினுடைய உத்தரவுகளுக்கு நாம் கட்டுப்பட்டு அந்த நிர்வாகத்திற்கு கீழே உண்டான விஷயங்கள் என்ன ஏது என்பதை நாம் அரசு தெரிந்து கொள்ளும். முழுமையாக ஒன்றை தெரியாமல் நாம் அதிலே சடார் என்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தக் கூடாது அல்லவா? யதார்த்தமா மார்க்கம் நமக்கு எப்படி எல்லாம் கற்றுத் தருகிறது. நான் சொன்னேன், இஸ்லாம் என்பது அரசியலை நிர்வாகத்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. குறிப்பாக எப்படி ஆட்சியாளர்களுக்கு சில ஒரு சோபனங்களையும் சொல்லுகிறது, எச்சரிக்கைகளையும் கொடுக்கிறது. அதே போல குடிமக்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடப்பது என்பதை மிக அற்புதமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஹதீஸ் நூல்களிலே நீங்கள் தமிழ் பொருளாதாரங்களில் பார்த்துக்கலாம். நாம் ஒன்றும் இந்த மேடைக்காக சொல்லவில்லை. இஸ்லாம் நமக்கு ஆட்சியாளர்களின் பண்புகள் என்ன, குடிமக்களின் கடமைகள், இந்த ரெண்டும் தனித்தனி தலைப்பு. ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஹதீஸ்ல வரும். உபைதுல்லாஹ் இப்னு ஸியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஅக்கல் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவருடைய மரண தருவாயில் சந்திக்க சென்றார். அப்ப மஅக்கல் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் பதிவு. அதற்கு மஅக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு ஹதீஸை நாயகத்திலிருந்து கேட்டிருக்கிறேன், அதை நான் இப்பொழுதும் சொல்லாமல் போனால் நன்றாக இருக்காது என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொன்னார். என்ன ஹதீஸ் அது? மாமின் அமீரின் எரி அமரன் முஸ்லிமின், மக்களை நிர்வகிக்கிற பொறுப்பிலே வரக்கூடிய தலைவர் அந்த பொறுப்பிலே வந்து சும்மலாகி நிகழ்வுள்ள உண்மையும் சொல்லும், அவர்களுக்கான எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம், அவர்களுக்கான நலத்திட்டங்கள் ஒன்றும் செய்யாமல் உலகத்தில் அவர் வாழ்ந்து மறைந்தால் அவர்களோடு சேர்ந்து அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். மக்கள் நுழைவார்கள், அவரால் நுழைய முடியாது. இது ஆட்சியாளர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை. அதே சமயத்தில் ஆட்சியாளர்களுடைய மிகப்பெரிய அந்தஸ்து என்று பார்த்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஆட்சியாளர்களாக தங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கான சோபனங்கள் அதுவே போதுமானது. நபிமார்களின் பணி இது. ஆட்சி அதிகாரத்திலே நீதமாக நேர்மையாக நடக்கும். அல்லாஹ் சொன்னாங்க, தாவூத் இன்னா ஜஅல்னாக கலீஃபத்துன் ஃபில் அர்த், தாவூதே நாங்கள் உங்களை பூமியிலே மக்களின் பிரதிநிதியாக தலைவராக ஆக்கப் போகிறோம். நீங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியில் ஹக்கை கொண்டு நேர்மையை கொண்டு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். மேலான பெரியவர்களே, அதே போல குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும்? அத்தியில் அமீர வலவ் ஹபஷியன் அவ் கமா கால ஸல்லல்லாஹு. நீங்கள் தலைவருக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். அவர் நிறத்தால் கருப்பு நிறமுடைய ஹபஷி அபிசீனிய மனிதராக இருந்தாலும் சரி, அதே போல மூக்கு சப்பையான அவலட்சணமான முகம் கொண்ட மனிதராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தலைவர் என்று வந்துவிட்டால் அவருக்கு நீங்கள் கட்டுப்படும். இஸ்லாமிய பெரியவர்களே, நிர்வாகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு சில கற்பனை நிர்வாக பணிகள் அப்படின்னு ஒன்று. அந்த பணிகளுடைய விஷயங்களை நாம் உள்ளே சென்று தெரியாமல் நாம் எதுவும் சொல்லிவிட முடியாது. அப்படி நாம் ஏதாவது சொல்ல வேண்டாம். ஒரு நிர்வாகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நாம் அந்த நிர்வாகத்தினுடைய பணிகளை பற்றி சரியாக தெரியாமல் ஏதேதோ நம்முடைய அந்த நஃப்ஸியத் அடிப்படையில், மனோயிச்சியின் அடிப்படையில் ஏதேனும் சொல்லிவிடுவதால் நமக்கு நாமே
நமக்கு நாமே கேடு விளைவித்த மாதிரி, நமக்கு நாமே தீங்கு விளைவித்த மாதிரி ஆகும். காரணம், நாம் எல்லாம் சேர்ந்ததான் நிர்வாகம் அப்படின்னு நான் வளர்க்கிறேன். உதாரணமாக நம்மளுடைய ஜாமியா மிஸ்பாஹுல்லா இருக்கிறது, அவர் நிர்வாகம் நடக்குது. இப்ப இந்த நிர்வாகத்துக்கு ஜாமியா மிஸ்பாஹுல்லா என்பது ஊர் மக்களுக்கான ஒரு மதரசா. சொல்ல போனால் அந்த மதரசாவை கொண்டு நம்ம எல்லோருக்குமான ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருமையும் இருக்கு. அதில் யாருக்கும் மாற்றம். வெளிநாடுகளில் எங்கு சென்றாலும் மிஸ்பாஹுல் ஹுதா மதரசாவை ஒட்டி ஊர் மக்களுக்கான தனிப்பெரும் மரியாதைகளை ஜொலிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஊர் எனக்கு நூற்றாண்டை கடந்த மதரசா இருக்கிற ஊர் எனக்கு என்று சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அந்த மதரசாவுடைய நிர்வாகத்தை நாம் என்ன ஏறி என்பதை கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ளும். அவர்கள் ஆற்றக்கூடிய பணி அதில் என்ன நடக்கிறது என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் எதுவும் பேசுகிறோம். மறுபடியும் சொல்வேன், மிஸ்பாஹுல் ஹுதா என்பது அந்த நமக்கான அந்த லேபிள், அந்த பெயர் என்பதை நாம் எல்லோரும் உள்ளுக்குள் வந்துவிடும். காரணம், நமது ஊரில் இருக்கு, நமது ஊர் மக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னா ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா என்று போட்டால் அது நம்ம ஊரில் உண்டான சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரை எல்லோரும் உள்ளே வந்துவிடும். தனியாக பெயர் வரணும் என்பது நாம் அதை எதிர்பார்க்கிறோம். காரணம், மிஸ்பாஹுல் ஹுதாவை பொதுவாகவே தமிழகத்தில் உண்டான எல்லா மதரசாக்கள், எந்த மதரசாக்கள் எல்லாம் ஒரு பொது ஸ்தாபனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அந்த எல்லா மதரசாக்களிலேயும் அந்த பெயர்கள் தான் நிலைத்திருக்கும். உதாரணமாக பட்டமளிப்புள்ள நோட்டீஸ் என்று வைத்துக் கொண்டால் அதில் என்ன வரும்? இப்படி இங்கெல்லாம் உங்களை அழைப்பவர்கள் ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா. அதுக்கு கீழே நம்ம எல்லாரும் வந்துடும். காரணம், நம்ம எல்லோருக்கும் வர மதரசா, நம்ம எல்லோரும் வந்து பங்காற்றணும். பொருளாலோ ஆலோசனைகளோ நம்முடைய பிள்ளைகள் சென்று அங்கே ஓதுவதாலோ ஏதேனும் ஒரு வகையில் நாம் வந்து அதற்கான முழு ஒத்துழைப்பு தருகிறோம் என்று சொன்னால் அந்த ஒத்துழைப்புக்கான பிரதிபலன் நம்மிடத்திலே கிடைக்கும். வெறும் பெயர்களை மட்டும் அந்த பிரதிபலன் வேண்டும் என்று சொன்னால் அது வறுமையில் நமக்கான நசீப் இல்லாமல் போய் மன்கான யுரீது ஹர்ஸத் துன்யா நூத்திஹி மின்ஹா, மன்கான யுரீது ஹர்ஸத் துன்யா நூத்திஹி மின்ஹா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நசீப். யார் தன்னுடைய முயற்சிக்கு துன்யாவிலே பலனை எதிர்பார்ப்பார் அவருக்கு வறுமையில் பலன் கிடைக்காமல் போகும். மன்கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাতি நஸித் லஹு ஃபிஹா, யார் ஆகிரத்தில் தனக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார் அவருக்கு நாம் துன்யாவிலேயும் கொடுப்போம், ஆகிரத்திலே ஜாஸ்தியாக. நாம் சொல்வது குர்ஆனுடைய வசனம். மேலான பெரியவர்களே, அப்படியானால் ஒரு பெயர் என்பதை நாம் முன்னிலைப்படுத்திக் கொண்டு பேசுவதை காட்டிலும் நாமும் அதிலே வந்து விடுகிறோம். மிஸ்பாஹுல் ஹுதா என்றால் நாமும் தானே என்கிற அந்த ஒரு சந்தோஷத்தில் புகுந்து நாம் முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்தோம் என்று சொன்னார் கியாமத் வரை மதரசா தொய்வில்லாமல் நடக்கும். ஒரு தீனுடைய ஸ்தாபனம் தொய்வில்லாமல் நடக்கும். இஸ்லாம் நிர்வாகத்தினுடைய விஷயங்களை எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் பாரம்பரியமாக வாழ்ந்து வருகிறோம். இன்றல்ல நேற்றல்ல நம்முடைய ஜாமியாவுடைய எல்லா நிகழ்வு சிலைகளையும் நாம் எல்லோரும் முழு மனதோடு பங்கெடுக்கிறோம். எந்த ஆசையில்? நம்முடைய மதரசா. என் வீட்டு நிகழ்ச்சியில நான் வந்து பெயரை எதிர்பார்ப்பது என்பது நல்லா இருக்குமா, பெருந்தன்மையாக இருக்குமா? என்னுடைய வீட்டிலே நான் நின்று அதை நடத்துகிறேன், எனக்கு பெயர் வேண்டும். இஸ்லாமிய பெரியவர்களை இப்படி ஒவ்வொன்றாக நாம் சிந்தித்து பார்க்கிற போது எப்படி இஸ்லாம் நமக்கு தொடர் கற்றுத்தந்ததோ அதே போல ஒரு நிர்வாகத்தை நாம் வாழக்கூடிய அந்த நடைமுறைகளையும் கற்றுத்தந்தது, பண்புகளையும் கற்றுத்தந்தது. இன்றைய தொண்டர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொன்னால் தொண்டர்களாக இருக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் தலைவராக ஆன பின்பு நம்முடைய நடைமுறைகள் வெளிப்படும். இஸ்லாமிய பெரியவர்களை இப்படி பல நல்ல தகவல்கள் இருக்கிறது. நாம் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சொற்கள் அது பிறரை காயப்படுத்துவதாக இருக்கிறது. பிறரை காயப்படுத்தினால் அதுபோல காயம் நமக்கும் ஏற்படலாமே. உலகத்தை ஒவ்வொன்றுமே இன்னொன்றோடு சம்பந்தப்படுத்தி விட்டோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பல நாயம் நம்முடைய அத்தனை சிந்தனைகளையும் சொல்களையும் வந்தாக கபூல் செய்து வருவாராக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் போது என்கிற கலிமாவை ஒழித்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று மரணிக்கக்கூடிய நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக என்கிற நல்ல துவாக்களோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய்கள் இல்லாமல் மன அமைதியோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நீண்டு தொழுது வணங்கி வழிபடும் பாக்கியம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர், நமது மனைவிகள், உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தல்வாராக. நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான பெண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நிலையிலும் கண்டுகளுக்கு வாழ்கிற தோல்வியை தருவாராக. மருத்துவமனை செலவுகளுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துவாராக. பயணங்களின் போது அல்லாஹ்வை நமக்கு முன்னாலும் பின்னாலும் வலதிலும் இடத்திலும் மேலும் கீழும் பாதுகாவலனாக வந்திருப்பாராக. வெளிநாடுகளில் வாழ்க்கக்கூடிய உறவினர்கள் பாதுகாப்போடும் சலாபத்தோடும் பொருளாதார சட்டத்தோடு வாழ்கிற தோல்வியை தருவாராக.
கியாமத் நாள் வரை ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவை போன்ற எல்லா நீருடைய சாதனங்கள் அதை தொன்று தொட்டு இன்னும் ஆழவரமாய் வெளிச்சமாய் வளர்ந்த அல்லாஹ் நம்முடைய உதவிகளை காரணமாக்குவாராக என்கிற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு கொண்டாக நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.